ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு முடிஞ்சு தற்போது தல அஜித் உட்பட படக்குழு சென்னைக்கு திரும்பியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டு படுவேகமாக படப்பிடிப்பை நடத்தி முடிச்சிருக்காரு இயக்குனர் வினோத். இது ஹிந்தி படமான பிங்க் படத்துடைய ரீமேக்காக இருந்தால் கூட சில காட்சிகளை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் மூலக்கதையுடைய உயிரோட்டத்துக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. கடைசியாக வித்யா பாலன் போர்ஷனை ஷூட் பண்ணியிருக்காங்க. தலைக்கும் வித்யா பாலனுக்கும் உண்டான காட்சிகளை ஒரு மாண்டேஜ் சாங் உட்பட 4 நாட்களுக்குள்ளே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்களாமா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கேட்காமலேயே அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் அப்டேட் வரதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லாத நேரத்திலேயே திடீர்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் படத்துடைய டீசர் அல்லது ட்ரெய்லருக்கான அப்டேட் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அதிகபட்சமாக அரை மணி நேரம் இல்லைன்னா 40 நிமிஷம் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடைப்பட்ட நேரம் தான் தல ரசிகர்களுக்கு இருக்கிற அலர்ட் டைம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து படத்துடைய டப்பிங் வேலைகள் சில நாட்களில் ஆரம்பிக்கிருக்காங்களாமா. ஆல்ரெடி படத்துடைய ஷூட் போயிட்டு இருந்தப்பயே நிறைய எடிட்டிங் வேலைகளை முடிச்சிருக்காங்க. அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஜி நெட்வொர்க் கிட்ட இருக்கிறதால ப்ரொமோஷனும் வேறு லெவலில் இருக்கும். வர ஏப்ரல் 14ஆம் தேதி படத்துடைய டீசர் இல்லைன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சது பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதில் தலையோட அடுத்த படமான தல 60 போனி கபூர் தயாரிப்பில் இயக்குனர் வினோத் தான் டைரக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தலையோட அடுத்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய தடவை வித்தியாசமான பல எதிர்பார்ப்புகள் இருந்து இது வரைக்கும் எதுவுமே உறுதியாகலை. இப்போது மீண்டும் இயக்குனர் வினோத் தான் டைரக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.